மாணவர்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. நாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இலங்கை அரசியல் திட்ட வரலாற்றுல மணி டிவன்சயர் அரசியல் சீர்திருத்தம் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் சபாபதி மோகன்ராஜ். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் சார் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கையில 4வதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் சீர்திருத்தம் தான் மணி டிவன்சயர் அரசியல் சீர்திருத்தம். இந்த அரசியல் சீர்திருத்தத்தை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு சொன்னா, மணி டிவன்சயர் என்பவர் தான் அதை அறிமுகப்படுத்தி இருந்தாரு. இது 1924ஆம் ஆண்டு இலங்கையில அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இந்த சட்டசபை உறுப்பினர்களோட தொகை எத்தனை அப்படின்னு சொன்னா 49. இதை எப்படி இலகுவா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, உத்தியோக பற்று உள்ளோரினுடைய தொகை 12, உத்தியோக பற்று அற்றோரினுடைய தொகை 37. இது ரெண்டை கூட்டினா தான் 49. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, 1, 2, அதுக்கு அடுத்தபடியா 3. அப்ப பார்த்தோம்னு சொன்னா 1, 2, 2க்கு அடுத்தபடியா 3. இந்த 7 எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, 2 6, 6ஓட நாங்க 1 கூட்டணும்னு சொன்னா 7. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உத்தியோக பற்று உள்ளோரினுடைய தொகை 1, 2, 2க்கு அடுத்தபடியா 3. அப்ப இந்த 3ஐ நாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு 2 6, 6ஓட நாங்க 1 கூட்டுவோம்னு சொன்னா 7. அப்ப 12, 37. இது ரெண்டையும் நாங்க கூட்டணும்னு சொன்னா 49. இதுதான் இந்த மணி டிவன்சயர் அரசியல் சீர்திருத்தத்துல சட்டசபை உறுப்பினர்களுடைய தொகையை இலகுவா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இலகுவா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காணொளிகளை நீங்க பார்ப்பதற்கு மிஸ்டர் சார் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேர்ன் ஃபாஸ்ட், திங்க் ஸ்மார்ட். நன்றி.